ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பர்சனல் எக்ஸல் ட்ரெய்னர் எக்ஸல் மேக்ஸ் இன்டெலிஜென்ட் சேனல். நம்ம சேனலில் 1 by 1 உங்களுக்கு எக்ஸல் பற்றிய ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை ஃபாலோ செய்து நீங்கள் எக்ஸல் நாலேஜை கெயின் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற எக்ஸல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்லேயே 5 வகையான ஃபார்முலா இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா. ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுண்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போது டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபார்முலா ஓப்பன் ஆகும். நாம் எந்த டேட்டாவை கவுண்ட் பண்ணணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இப்போ கவுண்ட் வந்துடுச்சு. கவுண்ட் ஃபார்முலா நம்பர்ஸை கவுண்ட் பண்ண மட்டும் யூஸ் ஆகும். இதில் டெக்ஸ்ட் இருந்தாலோ ஆல்ஃபா நியூமரிக் இருந்தாலோ இந்த ஃபார்முலா கன்சிடர் செய்யாது. நம்பர்ஸ் மட்டுமே கவுண்ட் பண்ண இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கவுண்ட் ஏ ஃபார்முலா. சேம் ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் ஏ ஃபார்முலாவை டேப் தட்டி செலக்ட் பண்ணிட்டா இப்போ ஃபார்முலா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இப்போ கவுண்ட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். கவுண்ட் ஏ ஃபார்முலா லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஆல்ஃபா நியூமரிக்னு மொத்த டேட்டாவையும் கவுண்ட் செய்ய உதவும். தேர்ட் கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நேம் கேட்ட உடனே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது பிளாங்க்ஸை கவுண்ட் செய்கிறதுன்னு. எக்ஸாக்ட்லி. ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலா செலக்ட் செஞ்சு டேட்டாவையும் செலக்ட் செய்யுங்க. இப்போது என்டர் அடித்தா எத்தனை பிளாங்க்ஸ் இருக்குன்னு ஆன்சர் வந்துடும். அடுத்து கவுண்ட் இஃப் ஃபார்முலா. ஒரு பர்டிகுலர் டேட்டாவை கவுண்ட் செய்ய கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் செய்யலாம். ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் இஃப்னு டைப் பண்ணிவிட்டு டேப் பட்டனை தட்டுங்க. ஃபார்முலா ஓப்பன் ஆகும். டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் குவாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டாவை கவுண்ட் செய்யணுமோ அதை டைப் பண்ணுங்கள். இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் இருந்து கிரேடு எடுக்கணுன்றதுனால கிரேடு டைப் பண்ணிக்கிட்டோம். இப்போது டபுள் குவாட் போட்டு என்டர் அடிங்க. உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்துடுச்சு. வேற ஒரு டேட்டாவுக்கு மறுபடியும் செய்கிறோம், பார்த்துக்கோங்க. சரி, கடைசி ஃபார்முலா கவுண்ட் இஃப் எஸ் எப்படின்னு பார்த்துடலாம். இது கவுண்ட் இஃப் போல தான். கவுண்ட் இஃப்ல ஒரு பர்டிகுலர் டேட்டாவை கவுண்ட் பண்ணணும். இதில் 2 அல்லது அதுக்கு மேலான பர்டிகுலர் டேட்டாவை கவுண்ட் பண்ண யூஸ் செய்யலாம். ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் இஃப் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போது டேபை தட்டிட்டு ஃபார்முலாக்குள்ளே போங்க. ஃபர்ஸ்ட் எந்த பர்டிகுலர் டேட்டா கவுண்ட் பண்ணணுமோ அந்த டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். கமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதில் இருக்க எந்த க்ரைட்டீரியாவை கவுண்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கமா போட்டுட்டு மறுபடியும் 2வது பர்டிகுலர் டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். கமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த க்ரைட்டீரியா கவுண்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த க்ரைட்டீரியா செலக்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
டைப்பும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ் பாடத்தில் பாஸ் ஆனவங்க கவுண்ட் எடுத்துட்டோம். இதை மற்ற பாடங்களுக்கும் அப்ளை செய்ய டேட்டா ரேஞ்ச் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் C4ல் இருந்து C103 வரை செலக்ட் பண்ணணும். இப்போது சிக்கு முன்னாடியும் ரோ நம்பர் முன்னாடியும் டாலர் சிம்பிள் போட்டுக்கிறோம். அடுத்து ரெண்டாவது ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். அதையும் டாலர் சிம்பிள் போட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இதுதாங்க கவுண்டிஃபேஸ். வேற ஒரு டேட்டாவுக்கு மறுபடியும் செய்கிறோம், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 5 கவுண்ட் ஃபார்முலாவோட சம்மரி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸல் ஃபார்முலா உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உதவி செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்களுக்கான பர்சனல் எக்ஸல் ட்ரெய்னர், எக்ஸல் மேக்ஸ் இன்டெலிஜென்ட் சேனல். நன்றி, வணக்கம்.